ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிறது இந்த டேபிள் ரோஸ் பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க டேபிள் ரோஸ் பற்றின அப்டேட் கொடுங்க, அதில் எப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வருது, அந்த இதில் டீட்டெயிலாம் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வாங்க, எனக்கு ரொம்ப ஜாஸ்தி தெரியாது, தெரிஞ்சதை இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நான் இந்த பாட்டில் வந்துட்டு போட்டிருந்தது ஃபுல்லாகவுமே டபுள் பெட்டல் மட்டும்தான். அதில் எல்லா கலரும் கலந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது ஃப்ளவர்னு. இது டபுள் பெட்டல் மாதிரியும் இல்லை, சிங்கிள் பெட்டல் மாதிரியும் இல்லை. சிங்கிள் பெட்டல்னால் ஒரு அடுக்கு இருக்கும், டபுள் பெட்டல்னால் நல்லா மல்ட்டியாக இருக்கும். பட் இது பாருங்கள், ரெண்டு அடுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கலரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தானாகவே ஃபார்ம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒன்று இந்த தேனீகளோட வேலையாக இருக்கும். தேனி இல்லை இல்லை வேறு ஏதாவது வண்டு வந்துட்டு செடியில் உட்காருது பார்த்தீங்களா, அதோட வேலையாக இருக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி பூக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிண்ட்ரெல்லா வெரைட்டி போல் இருக்குது, ஆனால் சிண்ட்ரெல்லா கிடையாது. அது இன்னுமே கொஞ்சம் அடுக்காக இருக்கும். பட் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப நெருக்கவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாக, கலர்ஸும் எப்படி இருக்குது பாருங்கள். வெளியில் ஒரு அடுக்கு, உள்ளே ஒரு அடுக்கு, அவ்வளோதான். இது சிங்கிள் பெட்டலும் கிடையாது, டபுள் பெட்டலும் கிடையாது, அந்த மாதிரி. இதில் வந்து தானாகவே பூத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, இது பாருங்கள், இதுவும் பாருங்கள் சிங்கிள் பெட்டல். செடி வந்துட்டு டபுள் பெட்டலுக்குள்ள பிளான்ட்டு தான் இது. ஆனால் பூத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அடுக்கு தான், சிங்கிள் பெட்டல் தான் பூத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம கொண்டு வரலாம்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்துட்டு க்ராஸ் பாலினேஷன் பண்ணலாம். ஸோ எப்படின்னா, நம்ம வந்துட்டு நார்மலாக ஒரு 2 நல்ல டார்க் கலர் இல்லை சிங்கிள் கலர் ஃப்ளவர்ஸ் எடுத்து இப்படி இன்னொரு ஃப்ளவர் கூட இப்படி பாலினேட் பண்ணி விடலாம். இது வந்துட்டு நாமளே பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ லைட்டாக இப்படி பாலினேட் பண்ணி விடுறதுனால ஸோ 2 கலர்ஸ் வந்துட்டு மர்ஜ் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடு. ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட அந்த மாதிரி மர்ஜ் ஆனதுனால வந்த கலராக தான் இருக்கும். இது பாருங்கள். ஸோ ஒயிட்டு, லைட் பிங்க்கு, அப்புறம் கொஞ்சம் உள்ள டார்க் பிங்க், இந்த மாதிரி ஒரு கலரு. ஸோ இந்த கலர் பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த பேபி பிங்க் கலர் தான். ஆனால் லைட்டாக இங்கே மட்டும் ஒரு லைன்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு தானாகவே ஃபார்ம் ஆகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் பாருங்கள், இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நான் இதில் போடவே இல்லை. இது ஆனால் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது, பட் நான் இதில் போடவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேட்டர்னே கிடையாது. ஸோ இதெல்லாம் தானாகவே பூத்துருக்கு. இதெல்லாம் எடுத்து இப்போ நான் தனியாக வச்சு பார்க்க போகிறேன். ஸோ வச்சு பார்த்தா இதே மாதிரி வருமா ஃப்ளவர் அப்படின்ட்டு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, பேட்டர்னே ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கணும். அண்ட் இது பாருங்கள், இதுவும் அப்படி தான், 2 அடுக்கு தான் இருக்குது, தெரியுதுங்களா? உள்ளே ஒரு அடுக்கு, வெளியில் ஒரு அடுக்கு, டபுள் பெட்டலும் இல்லாமல் சிங்கிள் பெட்டலும் இல்லாமல் யூனிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் தனியாக வச்சு பார்க்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நிறைய மெத்தட் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த 2 டிஃப்ரெண்ட் கலர்லேருந்து ஸ்டெம்ஸ் எடுத்து வந்துட்டு க்ராஸாக கட் பண்ணி கிராஃப்ட் பண்ணால் வரும் அப்படின்றாங்க. நான் கூட அது ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் அதில் சக்ஸஸ் ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, நாமளே செல்ஃபாக பாலினேட் பண்ணுறது ப்ளஸ் வந்துட்டு தேனீக்கள் பண்ணுறது தான். அது இல்லாமல் நிறைய ஹைப்ரிட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுலாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி யூனிக்கான ஃப்ளவர்ஸ் வந்துட்டு கிடைக்கும். எனக்கு டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேட்டர்னில் பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் பூத்துருந்தது. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.